ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே ஆண்டவர்களுக்கு கொடுத்ததான ஏஜே பவர் மினிஸ்ட்ரி சார்பிலே அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு அருமையானவர்களே, எப்படி இருக்கின்றீர்கள்? இந்த புதிய நாட்களுக்குள்ளாய் கர்த்தர் நம்மை நடத்தியிருக்கிறார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வார்த்தையை காண்கின்றீர்கள், மற்றவர்களுக்கும் எடுத்து சொல்லுங்கள். தேசமெங்கும் தேவனுடைய வார்த்தை கடந்து போகட்டும், தெய்வம் மகிமைப்படுவாராக. ஹல்லேலூயா. இதை கண்டு உங்களை அளவில்லாமல் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. போகட்டும். இன்றைக்கு கர்த்தர் கொடுத்த வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். மத்தேயு நற்செய்தியின் புத்தகம் 21ஆம் அதிகாரம் 21வது இறைவார்த்தை. அப்படியே நடக்கும், அப்படியே நடக்கும். இந்த மலையை பார்த்து பெயர்ந்து கடலில் விழு என்று சொல்லி நீ விசுவாசித்து சொன்னார், அது அப்படியே நடக்கும் என்று கர்த்தர் சொன்னார். இயேசு சொன்னார் தன் சீசர்களை பார்த்து, மேலும் நீங்கள் ஜெபத்திலே விசுவாசத்தோடு ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அதை பெற்றுக்கொள்வீர்கள். ஆம், எனக்கு அருமையானவர்களே, மலைகளை பார்த்து அது அப்படியே நடக்கும்னா ஒரு விசுவாசம் நமக்குள்ள அசைக்க முடியாத இயேசுவால எல்லாம் முடியும். அவர் அண்ட சராசரங்களை உண்டாக்கினவர், தம்முடைய வார்த்தையின் வல்லமையினால் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தவர். அவருடைய நாமத்தினாலே ஜெபிக்கிறேன், அவருடைய நாமத்தினாலே கேட்கிறேன், அப்படியே எனக்கு உண்டாக இருக்கும் என்று சொல்லி விசுவாசித்து அது ஜபத்தோடு கலந்து ஜபத்தோடு இணைந்து நீங்கள் கேட்பீர்கள் என்று சொன்னார், அது நிச்சயமாக ஆண்டவர் நடத்துவதை காண்பீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, ஒரு அருமையான ஒரு சகோதரியின் சரீரத்தில் பெரிய அளவு கட்டியிருந்தது. அவர்கள் வீதமாக சொன்னார்கள், மருத்துவமனைக்கு போய் சென்று மருத்துவத்தில் அந்த இடத்தை சொல்லி காட்டுவதற்கு வெட்கப்பட்டு தேவ சமூகத்தில் ஜெபித்தார்கள். அவர்கள் சொன்னார்கள், இந்த ஜெப எண்ணெய் எடுத்து போட்டு நான் ஜெபித்தேன், ஆண்டவரே இந்த கட்டி காணாமல் போயிடணும், இந்த கட்டி காணாமல் போயிடணும். ஒவ்வொரு நாளும் ஜெபித்து கொண்டே இருந்தேன். திடீரென்று ஒரு நாள் என்னை அறியாமலே நான் நினைத்தேன், கட்டியை நம்ம பார்க்கலையே அப்படின்னு கடந்து போய் பார்த்தார்களா. அது இருந்த இடம் எங்கன்னு தெரியாது, அது எப்படி உருந்து போனதோ தெரியாது. பெரிய அளவில் ஒரு வெளியே தெரிகிற அளவில் ஒரு உண்ணி மாதிரி ஒரு 3 இன்ச்சு அளவில் இருக்கும், பெருசாக இருக்கும். அது அவர்கள் சொன்னார்கள், பெரிய அளவில் இருக்கிறபடினாலே அதை நான் மருத்துவரிடத்தில் சென்று காட்டுவதற்கு பார்ப்பதற்கு எனக்கு வெட்கமாக இருக்கிறது என்று சொன்னார்கள். ஆனால் அது நடந்தது என்ன? விசுவாசத்தோடு ஜெபித்தார்கள். வேறு யாரோ ஒருவர் அவர்களுக்கு ஜெபிக்கவில்லை, அவர்கள் ஜெபித்தார்கள் ஆண்டவரிடத்தில் விசுவாசத்தோடு. அது அப்படியே நடக்கும், அப்படியே நடந்தது. எனக்கு அருமையான ஒரு சாட்சி சொல்லும்போது சொன்னார்கள், அதை ஆபரேஷன் பண்ற அளவுக்கு இருந்தது, எப்படியோ அது கடந்து போய்விட்டது. இதை இயேசு செய்தா. ஒவ்வொரு நாளும் அதை குறித்து நான் ஜெபிப்பேன். என்னுடைய தனி ஜெபத்தில் ஜெபிக்கும் போதெல்லாம் நான் ஜெபித்திருக்கிறேன், அது கடந்து போனது என்று சொன்னார்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு நண்பா, அன்பு சகோதரியே, மலை போல ஒரு பிரச்சனை இருக்குது, பெரிய காரியம் இருக்கு, இதிலிருந்து விடுதலை இல்லைன்னு சொல்லி கண்ணீருக்கு நிற்கிறாயா? இயேசுவி நாமத்தில் சொல்லி பாருங்கள். இயேசுவி நாமத்தில் நீங்கள் சொல்வீர்கள் சொன்னால் அப்படியே நடப்பதை நீங்கள் காண்பீர்கள். அப்படியே நடக்கும். நீங்க பேசும் வர அது போகாது. இந்த வியாதியை பார்த்து, அந்த பிரச்சனையை பார்த்து நீ பேசுவீர் என்று சொன்னால் அது ஜெயமாய் முடிய பண்ணுவார். ஹல்லேலூயா. அப்படியே நீ விசுவாசித்து நீங்க பேசுகிற வர, மலைகளை பார்த்து பேசுகிற வர அந்த மலை கடலில் போய் விழாதுன்னு சொன்னாங்க ஏசப்பா. நீங்களும் பேசி பாருங்கள். இயேசுவின் நாமத்தில் விசுவாசித்து பேசுங்கள். விசுவாசம் உள்ள ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவளை பெற்றுக்கொள்ள நினைச்சினார்கள். அது அப்படியே பெற்றுக்கொள்ள, அப்படியே நடப்பதை நீங்கள் இன்றைக்கு காணப்போகிறீர்கள். ஹல்லேலூயா. நாம் ஜெபிப்போமா. மகா பரிசுத்தமுள்ள தகப்பனே, இந்த அற்புதமான வேலைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளை நீர் ஆசீர்வதித்து கொடுப்பதற்காய் நன்றி தகப்பனே. இன்றைக்கு நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீர் தகப்பனே, அது அப்படியே நடக்கும். விசுவாசத்தோடு ஜபத்தில், விசுவாசத்தோடு ஜபத்தில் நின்று உமக்கு முன்னதாய் கேட்கிற ஒவ்வொரு காரியத்திலையும் ஜெயம் கொடுத்து அப்படியே நாவினால் அறிக்கையிடுவதை பெற்றுக்கொள்ள கிருபைதான். இயேசு இரட்சகர் விலையேறப்பட்ட நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you.